பங்குனி மாதம் இல்லற வாழ்வில் கணவன் மனைவியும் சமமாக நல்ல புரிதலோடு அன்பும் அரவணைப்புமாக வாழ வேண்டும் என்பதை காட்டும் விதமாக பங்குனி மாதத்தில் அதிக தெய்வ திருமணங்கள் நடைபெறுகின்றது என முன்னோர்கள் கூறியுள்ளனர். அதன்படி சூரிய பகவான் மீனராசியில் சஞ்சரிப்பதை பங்குனி மாதம் என கொள்ளலாம். மேலும் மரம் செடி கொடிகள் எல்லாம் துளிர்விட ஆரம்பிக்கும் அழகிய வசந்த கால தொடக்கமாக பங்குனி மாதம் இருக்கிறது. எனவே இதை சிறந்த மாதத்தின் தொடக்கம் என கூறலாம். இந்த மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் புனித நாளை பங்குனி உத்திரமாக மக்கள் கொண்டாடுகின்றனர். உத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருவதால் மற்ற நாளில் வரும் உத்திர நட்சத்திரம் விட இதற்கு வலிமை அதிகமாக உள்ளது. எனவே தெய்வ திருமணம் அதிகம் நடைபெறும் நாளாக இது உள்ளது. இந்நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர், முருகன் தெய்வானை, ஆண்டாள் ரங்கன், ஸ்ரீராமர் சீதாதேவி, நந்திதேவர் இவர்களின் திருமணம் கோலாகலமாக நடைபெறுகிறது. மேலும் தேவேந்திரன் இந்திராணி, பரதன் மாண்டவி, லட்சுமணன் ஊர்மிளா, சத்ருகன் கிருத்தி, சந்திரன் 27 நட்சத்திர பெண்களை திருமணம் முடித்தது இந்த நாள் என்பதால் இந்த பங்குனி உத்திரம் சிறப்பாக உள்ளது. மேலும் பார்கவ மகரிஷிக்கு பார்கவி என்ற பெண் குழந்தையாக மகாலட்சுமி அவர்கள் அவதரித்தது இந்த பங்குனி உத்திரம் அன்றுதான். சபரிமலை ஐயப்பன் இதே பங்குனம் உத்திரம் அன்றுதான் அவதாரம் எடுத்தார். நாம் நம் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வணங்குவதற்கும் மற்ற ஆலயங்கள் செல்வதற்கும் இந்த உத்திர நட்சத்திரம் சிறந்த நாளாகும். நெற்றிக் கண்ணால் எரிக்கப்பட்ட மன்மதனை சிவபெருமான் இந்த பங்குனி உத்திரம் அன்றுதான் மீண்டும் உயிர்ப்பித்தார். பங்குனி உத்திரம் அன்றுதான் காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கிடைத்தது. எனவே இந்த நாளன்று இது போன்ற தெய்வீக திருமண விழாவில் கலந்து கொள்வதால் நம் வீட்டில் சுப நிகழ்வுகள், தடைபெற்ற திருமணம், நன்மை தரும் பல நிகழ்வுகள் நடக்கும் என்பது ஐதீகம். மேலும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது, கந்தசஷ்டி படிப்பது, வேல்மாறல் படிப்பது, கந்தகுரு கவசம் படிப்பது, முருகன் கோயிலுக்கு சென்று திருமண விழாவில் கலந்து கொள்வது மிகவும் நன்மை பயக்கும். அவர்களுக்கு முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. மேலும் பங்குனி 6 சஷ்டியும், 13 அன்று தேய்பிறை பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியும், 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தியும், 11 ஏகாதசி போன்ற விரதங்கள் வருகின்றன. முறையாக இவற்றில் விரதம் இருந்து நல்ல பலன்களை அடையுங்கள். வாழ்க வளமுடன்.